வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரோகிணி வந்து கிறிஷ போய் கேட்குறாங்க, யார்கிட்ட இந்த மாரி பொய் சொல்ல கத்துக்கிட்ட அப்படின்ற மாரி கேட்க, கிறிஷ் வந்து உங்கள பார்த்துதாம்மா கத்துக்கிட்டேன். நீங்க தானே மனோஜ் டாடி வீட்ல இருக்கும்போது எனக்கு பொய் சொல்ல சொன்னீங்க. அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னோன, அப்புறம் என்ன ஆகுது, ஒரு மாதிரி கோவமாயிட்டு என்ன பண்றாங்க, ரோகிணி ரூம்லேருந்து வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க, இதுக்கு தான் சொன்னேன், அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதன்னு நான் சொன்னேன். எனக்கு அப்புறம் நீ தான் அவனை ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோகிணி தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ! என் வாழ்க்கைய காப்பாத்த போயி நான் இவ்ளோ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சு இன்னைக்கு என் பையனோட வாழ்க்கை போதே அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவா தடவி குடுக்குறாங்க. இனிமேல் எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். நான் உன்ன தான் பார்த்துப்பேன். உன்ன தான் நான் கரை சேர்ப்பேன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து இந்த மாரி சத்யாக்கும் அ ரேகாக்கும் புதன்கிழமை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம்ன்ற விஷயத்த வந்து அண்ணாமலை கிட்டலாம் சொல்றாரு. அப்போ வந்து மனோஜ் கிட்டயும் சொல்லணும், நம்ம எல்லாரும் போய் தான் அதை நடத்தணுன்ற மாதிரி சொல்ல, அப்போ அண்ணாமலை சொல்றாரு, எதுக்கும் சிந்தாமணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்ற மாதிரி சொல்ல, அப்போ விஜயா சொல்றாங்க, அவெல்லாம் வேணாங்க, நம்ம வரைக்கும் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, இல்ல பெத்தவங்களை நீ கொஞ்சம் கூப்பிடுன்ற மாதிரி முத்துக்கும் மீனாக்கும் சொல்லி அனுப்ப, சரி 2 பேரும் என்ன பண்றாங்க, பழத்தொட்டோட சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க, முத்துவும் மீனாவும். அங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி கோவத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்க, சிந்தாமணி பழத்தட்டெல்லாம் தூக்கி போட்டு, என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்ப, நான் வருவேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன், அப்படி இப்படின்ற மாதிரி சத்தம் போட, எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி உன் பொண்ணு வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கா, மரியாதை வந்து கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணுறது தான் பண்ணு, இல்லையா விடுன்ற மாதிரி முத்து சொல்ல, அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.